அழகு குணச்சித்திர நாயகனுக்கான விருதை வாங்கியிருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? இல்லைடா, சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு குணச்சித்திரன்ட்டு டக்குன்னு கூப்பிட்டாங்களா, யாரா அந்த சித்திரன்னு பார்க்கறதுக்குள்ளேயே நம்ம தான்ட்டாங்க. இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். ஜனரஞ்சக நாயகன் அப்படின்னு ஒரு விருது ஏற்கனவே வாங்கினேன். ஊர்ல இருந்து லாரி லாரியாக வந்துட்டாங்க. இந்த தடவை லாரி டிரைவரையே நான் லாக் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு என்னென்னா, அந்த குணச்சித்திரம் அப்படிங்கிறத தாண்டி இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஹீரோவோட நான் நண்பன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி என் நண்பர்கள் எல்லாரும் வந்து விருது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி அவங்களோட நானும் ஹீரோவாக இங்கே இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்க வந்துருச்சா, இதெல்லாம் ஹீரோவா, இதெல்லாம் விளங்காது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் போன தடவை வேட்டி சட்டை, இந்த தடவை கோட்டு சூட்டு, இந்த அளவுக்கு வந்து நம்மளை தரம் உயர்த்தி உண்மையான திறமைக்கும் உண்மையான உழைப்புக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்குற இடம் நம்ம சன் விருதுகள் தான். எனக்கு வாய்ப்பளித்த சன் தொலைக்காட்சி, மொத்தமாக என்னுடைய ஆனந்தரகம் டீம். ஏன்னா வந்து இந்த குணச்சித்திரன்றது எங்கே வேணாலும் உட்காந்துடலாம். அவன் வந்து இந்த சீட்டுக்கட்டில் இருக்க ஜோக்கர் மாதிரி ராஜாவோடையும் இருப்பான், ராணியோடையும் இருப்பான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கதாநாயகனாக இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னும் போது தொடர்ந்து மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். அதேதான்.